பிரைஸ் த லார்ட். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைய ஜீவ அப்பத்தில் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை நாம் சற்று நேரம் தியானிப்போம். எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாய் இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைபொருளாய் இருக்கும். தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு இப்பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தரென்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். ஆமேன், அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு எழுதிய நிருபத்திலே எழுதப்பட்ட வசனத்தை நாம் இந்த நேரம் வாசித்தோம். இதில் நாம் சற்று நேரம் ஆவியானவர் நமக்கு என்ன இதன் மூலமாக வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார் சற்று நேரம் தியானிப்போம். பாருங்க, இதில் ஆவிக்குரிய கருத்து, அந்த சுவிசேஷத்தின் வெளிச்சம் எல்லாருக்கும் பிரகாசமாக இருக்கிறது. ஆனால் விசுவாசிக்க மறுக்கிறவர்களுக்கு அந்த வெளிச்சத்தை காண முடியாமல் இருக்கிறார்கள். ஆமேன். அப்போ பிரச்சனை சுவிசேஷத்தில் அல்ல, மனிதனின் இருதயத்தில் தான் இருக்கிறது. பாருங்க, இவ்வுலகத்தின் தேவனானவன், அப்போ இவ்வுலகத்தின் தேவனானவன் யாருன்னா அது பிசாசு. இவ்வுலகத்தின் தேவன் என்பது சாத்தானை குறிக்கிறது. அவன் மக்களோட மனதை ஏமாற்றி கிறிஸ்துவின் மகிமையை காண விடாமல் அவன் செய்கிறான். அப்போ இது மூலமாக நம்ம லேர்ன் பண்ணிக்கிறது என்னென்னா, சாத்தானோட முக்கிய வேலை என்னென்னா மனுஷரின் கண்களை அல்ல, மனதை குருடாக்குகிறான். அப்போ கிறிஸ்துவே தேவனின் பரிபூர்ணமான சாயல், அவரை பார்க்கிறவன் பிதாவை காண்கிறான். ஆமேன், அல்லேலூயா. அப்போ சுவிசேஷம் வெறும் செய்தி கிடையாது, அது ஒரு ஒளி. அப்போ மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு தேவனுடைய கிருபையால் அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஆமேன். அப்போ பாருங்க, 5வது வசனத்தில் பார்க்கிறோம், நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்று நம்ம பிரசங்கிக்கிறோன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். நாங்களோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரராக இருக்கிறோம் என்று சொல்கிறார். அப்போ பவுல் தனது ஊழியத்தின் மையத்தை அவர் அழகாக இதில் வெளிப்படுத்துகிறாரு. இங்கே ஒரு 3 முக்கியமான ஒரு உண்மையை நம்ம பார்க்க முடியுது. இயேசுவே பிரசங்கத்தின் மையமாக இருக்கிறது. உண்மையான பிரசங்கம் மனிதனை உயர்த்துகிறதல்ல, கிறிஸ்துவை உயர்த்துகிறது. ஆமேன். அப்போ இயேசுவே கர்த்தர், அவர் இரட்சகர் மட்டுமல்ல, நம் வாழ்க்கையின் ஆண்டவர் அவர் மட்டும்தான். ஆமேன். அப்போ ஊழியக்காரர் என்பது ஒரு பணிவிடைக்காரங்க, ஒரு சேவகர், ஒரு சர்வண்ட். அப்போ தேவனுடைய ஊழியக்காரன் தன்னை உயர்த்தி கொள்ளாமல் மக்களுடைய சேவை செய்வதற்காக அழைக்கப்பட்டவங்க தான் உண்மையான ஊழியக்காரங்க. ஆமேன். அப்போ நம்ம இந்த சுவிசேஷம் மறைக்கப்பட்டிருந்தால் அது அவ்விசுவாசின் இருதயத்தில் தான் மறைக்கப்பட்டிருக்கிறது. சாத்தான் மனிதனின் மனதை குருடாக்கி கிறிஸ்துவின் மகிமையை காண விடாமல் செய்கிறான். அப்போ உண்மையான ஊழியம் தன்னையே அல்ல, கிறிஸ்துவை கர்த்தராக அறிவிப்பதாக இருக்கிறது. ஆமேன். அப்போ தேவனுடைய ஊழியக்காரர் மகிமையை தேடுகிறவர்கள் அல்ல, கிறிஸ்துவுக்காக சேவை செய்கிறவர்கள். ஆமேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் அவருடைய வேலைக்காக நம்மளை அழைத்திருக்கிறார், முன் குறித்திருக்கிறார், வேறுபிரித்திருக்கிறார். ஒவ்வொரு கொண்டும் விசேஷத்த காரியங்கள் செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார். அதற்கு முழுவதுமாக நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒவ்வொருவரும் ஆண்டவர் ஊழியத்தை செய்வதற்காக அழைத்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும், ஆண்டவரே, நான் உமக்கு அடிமை, ஆண்டவரே, என்னை கொண்டு நீர் என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறோம், உங்களுடைய சித்தத்தைப்படி நடத்துங்கப்பா என்று சொல்லி அர்ப்பணிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை இன்னும் அந்த வெளிச்சம் அவங்களுக்கு இருதயத்தில் பிரகாசிக்க முடியாமல் இருக்கிறார்கள். ஆண்டவரே கர்த்தர் என்று நாம்
அநேகருக்கு ஆண்டவர் நாமத்தை அறிவிக்கிற ஒரு முக்கியமான ஒரு தருணத்தில் நாம் இருக்கிறோம். இது கடைசி காலம். எப்போ வேணாலும் ஆண்டவர் வருகை இருக்கலாம். இந்த உலகத்தில் அடுத்த நிமிஷம் என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. தேவன் ஒருவர் அறிவார். அப்போ நம்மளால் முடிந்தவரை எல்லாருக்கும் ஆண்டோடைய சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டும். இருதயம், அந்த குருடாக்கப்பட்ட கண்கள் அல்ல, அவங்க இருதயம் குருடாக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாத இருதயம். இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தின் அதிபதியான பிசாசு சாத்தான் அவங்க மனதை குருடாக்கி வைத்திருக்கிறான். அதற்காக நாம் திறப்பில் நின்று ஜெபிக்க வேண்டும். ஆமென். நாம் ஒவ்வொரு நாளும் பாருங்க, பவுல் எப்போது ஆண்டவருக்கு முழுவதுமாக ஒப்பு கொடுத்தானோ, எப்போது அந்த தமஸ்கு ரோட்டிலே அந்த தேவன் தன்னை வெளிப்படுத்தும் போது, ஆண்டவரே நீ இயேசுவென்றால் நான் முழுமையாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி அவர் என்ன சொல்கிறாரு, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி முழுவதுமாக அவன் கேட்கிறான். அடுத்த நிமிஷமே அவனுக்கு கண்கள் அதுக்கப்புறம் தெளிவடைந்த பிறகு அவன் தாமதம் இல்லாமல் ஆண்டோட சுவிசேஷத்தை செய்ய ஆரம்பித்து விடுகிறான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் இந்த வசனத்தின் மூலம் ஆவியான பேசி கொண்டிருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் தாமதம் இல்லாமல் ஆண்டோட சுவிசேஷத்தை நாம் நம்ம குடும்பத்திலே சரி, நம்மளுடைய உறவு முறைகளே சரி, நாம் வேலை செய்கிற ஸ்தலத்திலே அறிமுகமுள்ளவர்கள், அறிமுகம் இல்லாதவர்கள், பழகினவர்கள், பழக்கம் இல்லாதவர்கள் எத்தனை பேரை நாம் அனுதினமும் சந்திக்கிறோம். ஆண்டோடைய சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. நாம் எங்கே இருக்கிறோமோ அந்த இடத்துல கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை நடைமுறை, நம்முடைய செயல்பாடுகள், நம்மளோட ஆக்டிவிட்டீஸ், நம்ம குணாதிசயங்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறதா? அதன் மூலமாக அநேகர் நம்மளை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை கண்டுகொள்வார்கள். அதற்கு முழுவதுமாக நம்மளை அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்துக்கென்றே எங்களை அழைத்திருக்கிறீங்க அப்பா. என்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, நான் என் ஜீவனுள்ள நாள் வரை ஆண்டவரே நான் உமக்காக ஓடுவேன் என்று சொல்லி அர்ப்பணிப்போமா? நம் சுயம் சாம்பலாய் மாற வேண்டும். நாம் சாக வேண்டும். நம்மளோட சுயம் சாக வேண்டும். நம்மளை வீண் பெருமை அகந்த எல்லாம் சாக வேண்டும். நீரே தஞ்சம் என்று நாம் அர்ப்பணிப்போட ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்க தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. இந்த அருமையான தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, ஆண்டவரே அப்பா அப்போஸ்தலனாகிய பவுல் தங்களே ஆண்டவரே அப்பா பிரசங்கியாமல் ஆண்டவரே கிறிஸ்துவே பிரசங்கித்தார்கள். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, ஆண்டவரே தங்களை மறைத்து கிறிஸ்துவை வெளிப்படுத்தினார்கள். இன்னும் ஆண்டவரே சுவிசேஷத்தை எல்லா இடங்களையும் செலுத்த வேண்டும், சொல்ல வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டு அநேக இடத்துல சொல்லும் போதும் ஆண்டவரே இருதயத்தை குருடாக்கி வைத்திருக்கிற பிசாசனுடைய செயல்பாடுகள் மனிதர்களுக்குள்ளே அநேக ஆண்டவரே புறஜாதி மனிதர்களுக்குள்ளே அநேக காரியங்கள் ஆண்டவரே பவுல் வாழ்ந்த காலத்திலே அப்படி இருந்தார்களே அப்போ இன்றைய காலகட்டங்களில் அநேகர் ஆண்டவரே அறியாமல் இன்னும் இருக்கிறவர்கள் அநேகராக இருக்கிறாங்கப்பா. அவர்களுக்காக நாங்கள் திறப்பில் இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒரு காலத்தில் ஆண்டவரே உம்மை அறியாது இருந்த எங்களை தொட்ட தேவனே உம்மை வெளிப்படுத்தினரே அப்பா. நீர் ஒருவனை இழுத்துக்கொள்ளாவிட்டால் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே. அப்பா எங்களை கொண்டு என்ன சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம் உங்களுடைய சித்தத்தைப்படி நடத்துங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த 2026 வருஷத்தின் 6வது மாதமாகிய ஜூன் மாதத்தின் 4ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே எமக்கு கொடான கூட ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. இந்த நாளை கூட ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தை இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு நீர் இடைப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களை கொண்டு நீர் ஆண்டவரே அற்புதமாக அதிசயமாக நடத்தப்படுற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க பார்த்து கொண்டுக்க ஒவ்வொருவரையும் எஸ்அப்பா நீங்கள் அபரிவிதமாக ஆசீர்வதிக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம்
ஆண்டவரே, உமக்காக உம்முடைய ஊழியத்தை செய்வதற்காக எங்கள் ஒவ்வொரு நீர் வேர் பிரித்திருக்கிறீர், முன் குடித்திருக்கிறீர், அழைத்திருக்கிறீர். நன்றி தகப்பனே. ஆண்டவரே, ஒவ்வொரு ஆத்துமா விலையேற பெற்றது ஆண்டவரே. அப்போ ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் சுவிசேஷம் அளிப்பது எங்கள் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில், வேலை ஸ்தலத்தில் ஆண்டவரே, நாங்கள் எங்கெங்கே யார்கிட்ட பழகிறோமோ பேசுகிறோமோ எல்லார்ட்டையும் உடைய அன்பை அறிவிக்க ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை சாட்சியாக நடக்க, எங்களை காண்கிற கிறிஸ்துவை உம்மை காணும்படியாக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, நாங்கள் சாட்சியுள்ள வாழ்க்கை காத்து கொண்டு அதன்படி நடக்க எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க, பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரம், உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. இந்த நாளில் ஆண்டவரே, எங்களை கொண்டு நீ என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம், உம்முடைய சித்தத்தின்படி நடத்துங்கப்பா. ஆண்டவரே, இந்த நாளைக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்திரமின் கிரைகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கட்டிந்து துரத்தை அப்புறப்படுத்துகிறேன். அல்லேலூயா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உம்முடைய நாமம் ஒன்றை மகிமைப்பட்டும் ஆண்டவரே. அப்பா, எங்களே முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். நாம ஒன்றே மகிமைப்பட்டும் உமக்கே துதிகான மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.